வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கு முதல் ப்ரோமோ வந்திருக்கு. வாவ் வாவ் வாவ், வாங்க 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 ஜி, வாங்க ஜி. இந்த ஜியை தான் நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். மக்கள் செல்வன் அப்படின்னு சொல்லணும்னா இப்பதான் சொல்லணும், இப்படிதான் சொல்லணும். வந்து ப்ரோமோல பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் ப்ரோமோலாம் வராது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா லாஸ்ட் வீக் ரொம்ப லேட் ஆச்சுல்ல. ஆனால் பயங்கர ஃபயர் மோட்ல வந்திருக்காரு போல இருக்கு. அதனால சீக்கிரமாக ப்ரோமோவும் வந்துருச்சு. ப்ளஸ் வைல்டு கார்டு என்ட்ரிஸ் அப்படின்னு வேற சொல்லியிருந்தாங்கல்ல, அதனால சீக்கிரமா வந்திருக்கலாம். ஆனால் ப்ரோமோ பார்த்தீங்கன்னா நிஜமாவே சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ அதில் குறும்படங்கள்லாம் வேற போட்டாங்க. இந்த சீசனின் முதல் விஜேஎஸ் குறும்படம் இதுதான். இங்கே ப்ரோமோவில் போட்ட மாதிரியே வந்து நமக்கு புரியுறதுக்காக போடுறாங்க. உள்ள இருக்கவங்களுக்கு புரியணும்னா அவங்களுக்கும் குறும்படம் போடணும்ல. அப்படியே அந்த நாயை வந்து ஷூன்னு சொல்லிட்டு போயிடுங்க சார் அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்கிறோம். இப்போ இதில் கண்டஸ்டன்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒன்று ரசிகர் மாதிரி இருக்கணும், இல்லைன்னா சகிக்கிற மாதிரியாவது இருக்கணும். இங்கே சகிக்கவே முடியல சில பேர் பண்ணுறது அப்படிங்கிறாரு. அதில் குறும்படங்களாக நமக்கு போட்டு காட்டுறதுல பார்த்தீங்கன்னா இவர் கம்ருதன் அவர் நிச்சயமாக வந்துடுவார், கேஸ் வாங்கிடுவார். அடுத்து ஆதிரை, அப்புறம் திவாகர், கலையரசன், அப்புறம் கடைசியாக வந்து கனியக்கா என்ன பண்ணாங்க இந்த லிஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது கும்பலில் வரல. அக்கா ஒரு வார்த்தையை விட்டுருந்தாங்கல்ல, இங்கே வந்து சட்டம் தப்பாக போச்சுன்னா வன்முறை வெடிக்கும்னு கரெக்டாக அந்த ஷார்ட்டாக போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்க சிரிப்பாக தான் இருக்குது. ஏன்னா இவங்க அப்படி பேசும்போது தானே அவர் எட்டி உதைச்சதுக்காக தானே இவங்க முட்டெல்லாம் கொடுத்தது. ஸோ அதனால அவங்களையும் லிஸ்ட்டில் சேர்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கம்ருதனுக்கு வந்தோன்னா இவர் வந்து வேர்பலாக அப்யூஸ் பண்ணுற மாதிரி பேசுறது, ரொம்ப தரமட்டத்துக்கு பேசுறது, அது மாதிரி எல்லாரையும் குறிப்பாக திவாகர், துஷார் அவங்கள பேசியிருக்கிறாரு. அது இல்லாமல் சுபிக்ஷா அவங்க கம்யூனிட்டியை மென்ஷன் பண்ணி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டுருக்கா அப்படி. ஸோ அதனால இவர் இதே லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இவர் பேசினது மட்டும் இல்லை, பேசின லிஸ்ட்டில் அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா பார்வதியும் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துடலாம். அது இல்லாமல் இவர் அடிதடியில் இறங்கினார்ல, அடிக்க பாஞ்சார்ல, ஒன்று திவாகரை, இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் துஷாரை. ஸோ அதனால இவர் வந்து ஸ்பெஷல் கேஸ் வாங்கியிருக்கிறாரு. அடுத்து அடிதடியில் பார்த்தீங்கன்னா இவங்களும் ஆதிரை இந்திய வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்னு தான் சொல்லணும். ஆதிரை பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டில்லாம் தூக்கி அடித்தாங்க அங்கே கியூசியில் வந்து அவங்க சரியாக நியாயமாக பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட விட்டுடலாம். ஆனால் அதுக்கப்புறம் ஒன்று பண்ணாங்க பாருங்க, வினோத் முகத்துக்கு மேலே முகத்தை சுற்றி காலை எடுத்துகிட்டு வராங்க சிறப்பு காலோட. என்னென்னா உதைக்க போகிறாங்க, நீ பாட்டில் மேலே காலை வச்சுட்ட, கையை வச்சுட்ட, அதனால வந்து நான் மூஞ்சில் காலை வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் எப்படி இருக்கும். அவர் ஷாக் ஆகிட்டாரு, பதறிட்டாரு, எழுந்து அவரும் நானும் பண்ணுறேன் உதைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதே போல் பண்ண. இதில் ஏதாவது ஒன்று பட்டிருந்தாலும் பெரிய பிரச்சனையாக இருக்கும்ல, இஷ்யூவாக இருக்கும்ல, மொத்தமாக சோழி முடிஞ்சு போயிருக்கும்ல. அதை பண்ணக்கூடாதுல்ல, அதை பண்ணியிருக்கிறாங்க. இவங்க ஆபாச கதைகள் வேற, அது தனி ரகம்னு வச்சுங்களேன், அதுவும் பார்க்க சகிக்கல. அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நக்களும் போன வாரமே வந்து சொன்னாங்க, ஆனால் விஜேஎஸ் வந்து உங்கள்கிட்ட தான் ரிமோட் இருக்கேன், மாற்றிருங்க பிடிக்கலண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நல்ல ஹோஸ்ட் அப்படின்னு நினச்சோம். பரவாயில்ல, இந்த முறை தான் நல்ல ஹோஸ்டாக வந்திருக்கிறாரு. ஸோ அவங்க லிஸ்ட்டில் வந்துட்டாங்க. அடுத்து திவாகர் மேலே கம்ப்ளைண்ட் நிறைய இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே டீட்டெயிலாக தனித்தனியாக பேசணும் அப்படின்னு நினச்சோம். பட் இந்த ப்ரோமோவில் யாரெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக பார்த்துடலாம். இப்போ திவாகர் மேலே ஏற்கனவே பெண்கள் கிட்ட தப்பாக நெருங்குறாரு, தொடுறாரு, மூத்தம் கொடுக்குறாரு, கண் அடிக்கிறாரு, இந்த காதல் வார்த்தைகள், அந்த கேடுகட்ட கேவலங்கள் எல்லாத்தையும் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் இருக்குது. தனித்தனியாக பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து பண்ணா நீ காலி அப்படின்னு சொல்லிட்டு சபரி அவருடைய டீமோட போயிட்டு வார்ன் பண்ணாரு. அதுக்கப்புறமும் இவர் திருந்தலை, பார்வதிக்கிட்டையும் அந்த ஆட்டத்தை அதிகமாகவே பண்ணிட்டு இருந்தாரு. நேற்று நாமினேஷனில் பார்த்தீங்கன்னா கம்ருதன் வந்து இவரை தான் சொல்ல போகிறாரு, பார்வதி கிட்ட கூட அப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல போகிறாருன்னு பார்த்தா திடீர்னு அந்த கேஸில் துஷாரை எடுத்துகிட்டு வந்து எழுதுறாரு அவர். ஸோ அவர் வந்து டாஸ்கே புரியாமல் பண்ணுறவர், அதனால் அவரை விட்டுருவோம். ஆனால் அப்போ துஷாருக்கு சப்போர்ட்டாக போனது பார்த்தீங்கன்னா இந்த திவாகர் நியாயமாக அந்த கேஸ் உண்மையில தான் வந்திருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் பேக்ரவுண்ட், நான் யார், எங்கேருந்து வர்றேன், என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டை பற்றி பேசுகிறார். இந்த பேக்ரவுண்டு ஆணவ கொலைக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணார்ல, அந்த பேக்ரவுண்டை பற்றி பேசுகிறாரு. இப்போ அதை பேசவே கூடாது இங்கே வந்து, ஆனால் பேசுகிறாரு. அதுக்கும் வார்னிங் கொடுக்கணும் ஹெவியாக. அது இல்லாமல் வளர்ப்பு பற்றியெல்லாம் அவரும் வார்த்தைகளை விட்டுருக்காரு, இவன் வளர்ந்த விதம் சரியில்லை, இவன் மண்டைக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவருக்கு ஹெவியாக வார்னிங் இருக்குது. அடுத்து பார்வதிக்கு நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி. கலையரசன் அந்த மனோபாலா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் சொல்லிட்டு இருந்தாரு. மனோபாலா சார் பேர் கூட வேணாம், இந்த ஒரு ரூபா ஊதுவத்தி மனோபாலாவுக்கு தானே ஒரு படத்தில் சொல்லுவார் சந்தானம். ஸோ அந்த ஒரு ரூபா ஊதுவத்தி மாதிரி இருந்துக்கிட்டு
டேபிள போயிட்டு எட்டி ஒதுக்கிறாரு கலையரசன். எதுக்கு டேபிள போட்டு எட்டி ஒதுக்கிறீங்க? அங்க ஓனர்ஸே அமைதியா இருக்கும்போது நீ யாரு? லேபர் தானே அங்க. நீ எதுக்கு டேபிள போய் எட்டி உதச்சா? உங்க ஓனர் எட்டி உதைக்க சொன்னாங்களா? எதுக்கு எட்டி உதச்சா அங்க போயிட்டு? என்னன்னா ஒரு விசுவாசத்தை காட்டுறாரம்மா. போன வாரம் வந்து விஜிஎஸ் எபிசோட்ல வந்து இவங்க பார்வதி வந்து கோத்து விட்டாங்கல்ல, அந்த டீமை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வாய்ப்பே கொடுக்குறது இல்லை கிச்சன் ஏரியாலன்னு, எல்லா கிரெடிட்டும் இவங்களே எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம கலையரசன் விஜிஎஸ் கேட்டாரு, என்ன பார்வதி தான் பேசணுமா, நீங்க சொல்லுங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்ப வந்து சபரி வந்து இது மாதிரி பண்றாரு அப்படின்லாம் சொல்லிட்டாரா. இப்ப நிச்சயமா அடி விழும், உள்ள குத்த போறாங்க ஊம குத்தா அப்படின்னு நினைச்சோம். அது மாதிரி குத்தி இருக்கிறாங்க போல இருக்கு. குத்துனாங்களா இல்லைன்னா இவரே முன்னாடியே போய் சரண்டர் ஆகிறாரா தெரியல. அதுக்குதான் அந்த கேங்கை குளிர் வைக்கணும் அப்படிங்கிறதுனால பார்வதிக்கு எதிராக பண்ணிட்டோம்னா அப்ப அந்த கேங் வந்து நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, மன்னிச்சு ஏத்துப்பாங்க அந்த கேங்ல ஒருத்தனா அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பீஸ் அந்த வேலையை பார்த்துருக்கு. இப்ப கேஸ் வாங்கிடுச்சு. ஸோ லிஸ்ட்ல வந்தாச்சு. அவரையும் போட்டு வெளுன்னு வெளுக்கணும். மற்றவங்களாவது ஏதாவது பண்ணாங்க, அதனால ப்ரெஷர் ஆகி இது மாதிரி ஒன்று பண்ணா ஓகே, அது கூட பண்ணக்கூடாதுன்னு தான் அவங்களை அடிக்க போறோம். ஆனா நீ எதுவுமே பண்ணலையே, நீ எதுக்கு டேபிள் எடுத்து எட்டி வச்ச அதை சொல்லு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜேஎஸ் வந்து வச்சு செய்யணும். வாயை திறக்கிறது இல்லை, ஆனா வாயை திறந்தா குப்பையா தான் வருது. இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டண்ட்ல வேற இறங்க ஆரம்பிச்சிட்டாரு, ஒட்டைக்கிறாராம்மா. வன்முறை வெடிக்குது அந்த வீட்டுல கலையரசன். ஸோ கலையரசனுக்கும் இருக்கு சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த ப்ரமோல இருக்கிறது அப்படியே எபிசோட்ல இருக்கணும் சார். வைல்டு கார்டெலாம் வந்துட்டாங்க, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அப்புறம் கமருதன் எழுந்து அவன் என்ன தலை சுத்த விட்டான். கேட்ட கேள்வி ஒன்று, அவன் வேற ஒன்று பேசினான். பார்வதி பேசி அறுத்துட்டாங்க. அப்புறம் திவாகருக்கு நான் என்ன கேட்குறேன்னே புரியாம உளறாரு. ஆதிரை திமிரா பேசுது அப்படின்னு சொல்லிட்டு உட்காருன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடாதீங்க சார், ஹெவியா வார்னிங் கொடுங்க, ரெட் கார்டு வார்னிங் நிச்சயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். அப்படியே அந்த குறும்படத்தையும் போட்டுருங்க. வாயிலே சொன்னாலாம் இவங்களுக்கு புரியாது, சகிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது வாயில சொல்றாதீங்க, அந்த குறும்படத்தை போட்டு காட்டுங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், கேமரால அப்படி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு, எடிட்டர் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க, சேனல் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல பழிய திருப்பிடுவாங்க. ஆதிரை வேற அந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க, பாத்துங்க. அதனால இந்த வாயில சொல்றதெல்லாம் வேணாம், காடை காட்டுங்க, வார்ன் பண்ணுங்க. அப்படியே அந்த குறும்படத்தையும் போட்டுருங்க. அப்பதான் அவங்கெல்லாம் அதை எப்படி பாக்குறாங்க, என்ஜாய் பண்றாங்களா இல்ல அவங்களாலே பார்க்க சகிக்க முடியலையா? அவங்களாலே அது பார்க்க சகிக்க முடியலன்னா தானே அது திரும்ப பண்ண மாட்டாங்க. திரும்ப பண்ணக்கூடாதுன்னா அப்படி பண்ணும். பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு ஃபயர் மோட் இருக்கு, அது மட்டும் நம்பலாம்னு நினைக்கிறேன். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.